Hi, welcome to our channel Chara Creations. This is V Sahasra and this is my party channel Tashiraman. Namaskaram. Welcome to the 4th episode of Pathiyum Petiyum series 2. இன்னைக்கு வந்து எங்க பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னா ஒரு கதை சொல்ல போறாங்க. என்ன கதை பாட்டி சொல்ல போற? குரு சிஷ்யர் கதை. அது நீங்க ஒண்ணு ரஜினி பிரபு நினைச்சுக்காதங்க, குருகுல கதை. இப்போ குருகுல கதை ஒண்ணு உனக்கு சொல்லலான்னு இருக்கம்மா. இப்பெல்லாம் வந்து ஸ்கூல்ல சேர்க்கிறோம். இந்த கரெக்டா 6 இயர்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஈவன் பை டேஸ் கூட குறையக்கூடாது. அப்படி இருந்தாதான் 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கறது அப்படின்னு எல்லாம் கிடையாது. ரேண்டமா குழந்தை வந்து காது பார்த்துட்டு இந்த ஹைட்டுக்கு இருக்கானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு மந்த மாதிரி குருகுலத்துல விடுவா. அதுல என்னன்னா டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பா. குருகுலத்துக்கு போயிட்டா இல்லைன்னா வீட்டுக்கு வரக்கூடாது. அங்கேயே வந்து கரெக்டாக 5 மணி இருந்தால் எழுந்துடணும். இந்த மாதிரி அலாரம் அடிக்கிறது அப்படின்லாம் கிடையாது. அந்தந்த பசங்களே கான்சியஸாக எழுந்துருவா. எழுந்த உடனே காலை கடன்கள்லாம் முடிச்சோடனே ஆற்றுல போய், தட் இஸ் ரிவரில் போய் தான் குளிக்கணும். நம்மளை இப்பெல்லாம் கீசல்லே நன்னா சுடலை பாரு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் சுடட்டும், அதெல்லாம் கிடையாது. ஆற்றுல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன்லாம் புத்துணர்ச்சியோடு வருவா. வந்த உடனே அவளுடைய இது தகுந்த மாதிரி நெத்திக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. நெத்திக்கிட்டு குரு வந்து என்ன சொல்கிறாரோ பாதி வயிறு தான் சாப்பிடணும். இப்போ பிஸா பர்கர் எல்லாம் கிடையாது. அப்படின்னா பாதி வயிறு சாப்பிட்டாதான் அந்த அதை கற்றுக்கணுன்ற ஒரு ஆக்ரோஷம் வரும், ஆவேசம் வரும். மைண்ட் எல்லாம் நல்லா ஷார்பன் ஆகும். அப்போதான் குரு சொல்லி கொடுக்கும் பொழுதே நன்னா. அப்படி நான் எதுக்கு இது சொல்றேன்னா, உன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்தா குருகுலம்னா என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் இது சொல்றேன். அதனால பசங்கள்லாம் வந்து அங்கேயே படிப்பா. அப்புறம் சாயங்காலம் ஆனோடனே உடற்பயிற்சி எல்லாம் உண்டு. அதாவது ஓடி பிடிச்சு விளையாடுறது, அப்புறம் பாய்ஸ்னா கபடி ஆடுறது எல்லாம் ஆடிட்டு அதே மாதிரி early to bed, early to wake up makes a man perfectன்னுவா. அது மாதிரி இப்பெல்லாம் ராத்திரி 12 மணி வரைக்கும் படிக்கிறது, 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் டிவி பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக 7 மணிக்கு சாப்பிட்டாலன்னா 8 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிட்டாலன்னா காத்தால 4:30 மணிக்கு பசங்க எழுப்புவா. பெரியவா பசங்களை எழுப்புறது இல்லை, அந்த அளவுக்கு பசங்க டிசிப்ளினா இருப்பா. அந்த மாதிரி ஒரு குருகுலத்துல என்னன்னா பேட்சா குரு வந்து பசங்களை கற்றுக் கொடுத்துட்டுன்னு இங்கேருந்து இந்த பேட்ச் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பசங்க வெளியில போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்பெல்லாம் மாதிரி எல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷனு, பிஹெச்டி படிக்கிறதெல்லாம் கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் வித் டிசிப்ளின் அண்ட் சிஸ்டமேட்டிக் லைஃப். அது வந்து சக்சஸ் ஆகும் பசங்களை. அது மாதிரி என்ன பண்ணா குரு வந்து என்ன பண்ணாரா, எல்லா குருகுலம்ல படிப்புன்னா நாட்டு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல சர்டிபிகேட் கொடுக்குற கோர்ஸ் எல்லாம் கிடைக்காது. குரு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுல ஃபிட்டா இருக்குவா வந்து ஓகே யூ ஆர் குவாலிஃபைட், வெளில போய் நீ சம்பாதிச்சுக்கோ போ, பொழைச்சுக்கோ போ அப்படின்ட்டு அமைச்சிருவா. அதுக்குள்ளயுமே அவன் எல்லாம் வாழ்க்கை முறையில வந்து எதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் கத்துட்டு வெளில போயிட்டு சம்பாதிப்பான், ஃபேமிலியை ரன் பண்ணுவான். அப்படியே செயினா போயிட்டே இருக்கும். இதுல வந்து ஐ கம் டு த ஸ்டோரி நவ். என்னன்னா அந்த குரு வந்து அந்த பீரியட் முடிஞ்ச உடனே எல்லா சிஷ்யாலெல்லாம் உட்கார வச்சுட்டுன்னு இன்னையோட உங்களுடைய கோர்ஸ் முடியறது. ஒத்தனை பார்த்தா ஒரு சேலஞ்சஸ்ல ஒத்தனை வின் பண்ணியிருப்பான். ஒரே பர்டிகுலர் பாய் கிடையாது. இந்த மாதிரிலாம் பயஸ் கிடையாது. வந்து பணக்கார ஆளுக்கு 1 மார்க்கு, ஒன்றும் இல்லாதவனுக்கு இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து எவ்வளோ புத்திவான் பலவான். அதனால வந்து தே ஆர் வெரி இம்பார்ஷியல். அதனால என்ன பண்ணுவா, எல்லா பசங்களும் பார்த்தாலும் ஜீனியஸா தெரிஞ்சது அந்த குருவுக்கு. அப்ப என்ன பண்ணாரா, சரி ஆனா அந்த பசங்கள்ல யாராலும் ஒருத்தருக்கு வந்து நம்ம சம்திங் வி மஸ்ட் டூ, ஒரு அவார்டு மாதிரி கொடுக்கணும்ட்டு என்ன பண்ணாராம், ஒரு மாம்பழம் கொண்டு வந்தாராம். மாம்பழம் கொண்டு வந்து அவர் நினைச்சாராம், ஒரு பையனை கூப்பிட்டுருவேன், இங்க வாப்பா கிருஷ்ணா இங்க வா அப்படின்னாராம். பையன் வந்தானா, சொல்லுங்க குருவே அப்படின்னானா. இப்போ உங்களுக்கு எல்லாம் எல்லா வித்தையெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் இருக்கீங்க, எவ்ரிபடி இஸ் டேலண்டட். உனக்கு வந்து இது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் மேங்கோ. இந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தகுதி வேணும். அது யாருக்குன்னா, நான் சொல்லி கொடுத்த பயிற்சியிலெல்லாம் நன்னா யார் ட்ரெயின் ஆனவான்னு நீ நினைக்கிறியோ அவருக்கு இந்த பழத்தை கொடுத்துடுறா
கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே ஒரு பையன் நான் வந்து அவர் அன்னைக்கு டெஸ்ட் வைக்கச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். குரு கூட எனக்காக கை தட்டி சபாஷ் சொன்னாரு, எனக்கு தான் கொடுக்க போறான் கிருஷ்ணா அப்படி. இன்னும் சொன்னா அன்னைக்கு நான் சொல்லும் பொழுது மனப்பாடமா ரிவர்ஸ்ல கூட சொன்னேனே, எனக்கு தான் கொடுக்க போறான் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் ஒன்னொன்னு நினைச்சுட்டே இருந்தாலும். குருவும் நினைச்சுன்னா இவன் யாருக்கு கொடுக்க போறான், எல்லாருமே டேலண்டடா இருக்காளே, யாருக்கு கொடுக்க போறான், நம்ம கொடுத்தா பயசுண்டுவா, இவனே டிசைட் பண்ணிட்டோம், ஏன்னா இவனோட கிளாஸ்மேட்ஸ் எப்படின்றது இவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாலும். இந்த கிருஷ்ணா என்ன பண்ணான்னு தெரியுமா, பக்கத்துல போய் ஓரமா திண்ணையில உட்காந்து மாம்பழத்தை இவனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டானோ. எல்லா பசங்களுக்கும் ஆச்சரியம், என்ன அவரோ ப்ரீஷியஸ், நம்மளோ இன்டெலிஜென்ட், இவன் சாப்பிட்றான், சம்பந்தமே இல்லாம இவன் சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் போய் கத்த போனாலாம். குரு சொன்னாராம், அமைதியா இருங்கோ, நான் கத்துறதுக்கா அஜிடேட் பண்றதுக்கா உங்களுக்கு பாடம் கற்பித்தேன், இத்தனை நாள் உட்காருங்கோ. அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அவன் எதனால அவனே சாப்பிட்டான்னு அவனையே கேட்கலாம். வெய், நானே கேட்கிறேன் அவனை, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் இவனுக்கு கொடுப்பான்னு நினைச்சேன், அவனுக்கு கொடுப்பான்னு நினைச்சேன், கடைசியில அவனே சாப்பிட்டான், நான் வெயிட் பண்ணுங்கோ, நான் கேட்கிறேன். கிருஷ்ணா சாப்பிட்டு முடிச்சிட்டியாடா, இங்க வாடா. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் குருவே, இருங்கோ ஏப்பம் வருது அப்படின்னா. சொல்லுடா, எப்படிடா நீயே சாப்பிட்ட, அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இல்ல குருவே, நீங்க கொடுத்த பயிற்சியெல்லாம் எனக்கு நன்னா புரிஞ்சுது குருவே, நான் வெளியில போனா நான் நன்னா நீங்க சொன்ன அட்வைஸ் படி நான் வந்து நன்னா சம்பாதிப்பேன், 4 பேருக்கு உதவியா இருப்பேன், என்னால வாழ்க்கையில முன்னேற முடியுன்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு குருவே. அதனால இந்த பழம் சாப்பிடுறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு குருவே, அதனால நான் சாப்பிட்டேன் குருவே. இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க இவனுக்கு கூட அவனுக்கு கூட சொல்லல, உனக்கு யார் தகுதின்னு நீ டிசைட் பண்றியோ அவளுக்கு கூடன்னு சொன்னோம், நான் தகுதியானவன் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா. சபாஷ் கண்ணா, சபாஷ். இந்த ஆட்டிடியூட் இருந்தா நீ உலகத்தையே வென்னிடுவடா, போயிட்டு வாடா அப்படின்னாராம். சகஸ்ரா, இதுல இந்த கதையில இருந்து ஒருத்தர் யார் உனக்கு ஞாபகம் வருது? ஒருத்தர் தான் ஞாபகம் வரும் எனக்கு இந்த கதைக்கு அப்புறம். என்னுடைய சன் பைசன் தான் ஞாபகம் வரும். அவன் தான் சரியான வாள், இது மாதிரிதான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வருவான். சரி, இப்ப உனக்கான மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதுவா, நம்மள விட யாரு அதிகமா இருக்கா அப்படிங்கறத பாக்குறத விட அவ மத்தவாளுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத மெஜாரிட்டியா வச்சுட்டு அவளை புகழறத விட அந்த குவாலிட்டிஸ்ல இது பண்ணிட்டு நம்ம கத்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ல நம்ம யோசிச்சுட்டு அதை வச்சு நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறத இந்த கதையில புரிஞ்சுக்கணும். வெரி குட், வெரி குட். நம்ம தன்னம்பிக்கை இருந்தா சகஸ்ரா, நம்ம கீழே இல்லாத நிறைய நல்ல குணங்களை அக்வயர் பண்ண முடியும். நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ, இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். நான் எனக்கு வந்து மினிமம் தான் இருக்கு, ஆனா அதை வச்சுட்டே நான் வை நாட் வி ட்ரை திஸ், வை நாட் வி ட்ரை தட்ன்ட்டு ஐ வில் கோ அப். கரெக்ட். அதாவது ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் பண்றதுக்கு தான் நமக்கு தகுதின்னா நம்ம பயோஸ்கோப் படமே பார்த்து பண்ற அளவுக்கு நம்ம வந்து வளர்த்துட்டு, ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. ஓகே ஓகே, பாய். ஓகே பாய். சகஸ்ரா, இப்போ குருகுலத்தை பத்தி சொன்னல, இந்த குரு கதையில இருந்து நீ என்னம்மா தெரிஞ்சுக்கிற ஆஸ் எ ஸ்டூடெண்ட்? இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய் வந்து he did not blindly eat that fruit. நம்ம வந்து வேற ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா இவன் என்ன பண்ணானே இவனுக்கு கொடுக்கலாம், he is my friend, அவளுடைய ஃப்ரெண்டு கூட கொடுத்துருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கொடுத்துருக்கலாம், யார் நல்லா பண்ணி அப்ரிஷியேட் பண்றாலோ அவள் கூட கொடுத்துருக்கலாம். பட் அவனை வந்து த்ரூ அவுட் த லேர்னிங் ஜர்னி அவனை எவால்வேட் பண்ணிட்டு he learned about himself even though he did not win, அதாவது ஜெயிக்காமலே இருந்திருக்கலாம், இல்லைன்னா யூ மைட் பி க்ளோஸ் டு வின்னிங், அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதனால அவன் நாலேஜே கெயின் பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவன் வந்து ஆஸ் பர் குருஸ் கண்டிஷன் ஆஃப் கிவிங் த ஃப்ரூட் அப்படிங்கிறதுல ஹி ஆல்சோ ஹட் கெயின் நாலேஜ். அவனுக்கு அவன் மேல நாலேஜ், அவன் கத்துன நாலேஜ் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால அவனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் அப் ஆகி
he had eaten that food. எக்ஸாக்ட்லி அதுதான் அதனால இந்த கதையில இருந்து என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் நெசசரி. பட் த நாலேஜ் விச் வி ஹவ் கெயின்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் வி நீட் டு ஃபோக்கஸ் அண்ட் இம்ப்ரூவ் எஸ் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். மெஜாரிட்டியா ஆனா செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து நம்ம மாதிரியே நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கும் போது we should not degrade and compare with others. அதுதான் நிறைய கம்பேர் பண்ணும்போது we will start to overthink and நம்மளுக்கு வந்து நம்ம லூஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி ஆயிடுறதுனால it will lead to many problems. அதனால இத செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு அதுல நம்ம பாசிட்டிவ் திங்ஸ பார்த்துட்டு அதுலயே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணதா பார்க்கணும் வித்வுட் கம்பேரிங் அப்படிங்கிறது இந்த லெசன். பை. அதாவது இந்த ஸ்டோரி வந்து சின்னப்ப சொல்லும்போது அப்படியே மேலோட்டமா பார்க்கும். இப்போ அனாலிசிஸ் பண்ணி எவ்வளவு அழகா பாரு. இதுதான் வந்து இது பேர் தான் 2000 கிட்ஸ் போல போல. ஓ 2K கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்றது இதுதான் போல. ஓகே. நாங்க அப்பெல்லாம் இது மாதிரி சொன்னா குருகுலம் ஓ அப்படின்னு இதெல்லாம் இது பண்ணி இதுல இருந்து அதை பண்ணி டிரைவேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கறாளே. சூப்பர் சகா. நல்ல ப்ராடக்ட் தான் நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. Thank you. Please like, share and subscribe. Bye. Thank you. Bye.